Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது லாப்சி. அதாவது என்னென்னா நார்த் இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இது வந்து என்னென்னா ரக்ஷபந்தன், சின்ன விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே இது வந்து என்னென்னா நைவேத்தியமாக படைக்கிறதுக்கு செய்வாங்க. இதுக்கு வந்து என்னென்னா கோதுமை ரவை எடுத்துகிட்டு அதே மாதிரி என்னென்னா 1 கப் கோதுமை ரவைனா 1 கப் சர்க்கரை அல்லது 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு கொதிக்கிற தண்ணி தான் நம்ம ஊற்றிட்டு, அதாவது நல்லா இதை கட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணுற தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி வந்து கேசரி செய்கிறோமோ, அதாவது வெள்ளை ரவையில், அதே மாதிரி நம்ம கோதுமை ரவையிலையும் நம்ம கேசரி செய்யலாம். இதுக்கு பேர் என்னென்னா லாப்சின்னு சொல்லுவோம். கோதுமை ரவை 1 கப் எடுத்துட்டுனா அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து கோதுமை எடுத்தோன்னா, அதாவது 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விடணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் விட்டு கோதுமையை நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் விட்டுருக்குறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறம் நம்ம முந்திரியை லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 15 முந்திரியை வந்து 2ஆக உடைச்சி நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரியை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரவையை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ரவையை வறுத்துக்கலாம். ஒரு சைடில் நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்துட்டுக்கலாம். இன்னொரு சைடில் இதே 3 கப் அளவு தண்ணி விட்டு நம்ம அதாவது என்ன தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நெய்யிலே வறுத்தா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே வறுத்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு சைடில் இதே கப்பில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சைடில் நல்லா ரவையை வறுத்துட்டே இருக்கலாம். ரவை வறுக்கிறப்பவே நம்ம கொஞ்சமாக ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏலக்காயை தட்டி போட்டாலும் சரி. இது வந்து ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்கு. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரவையினோட வாசனை வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து இந்த ரவையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம தனியாக வந்து ரவையை வறுத்துட்டு ஒரு சைடில் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி டைமும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கட்டி வந்து இல்லாமல் நம்ம கலந்துட்டோம். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை போடணும். இல்லைனா வந்து வேகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலர் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி 1 கப் வந்து கோதுமை ரவைக்கு அதே அளவில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே கீ ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு துருகி வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கோதுமை கேசரி ஆர் லாப்சி ரெடி. லாப்சி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. ஊழை வகுத்தவன் வகுத்துவிட்ட வகைப்படி அல்லாமல் கோடிக்கணக்கான பொருட்களை சேர்த்தவர்க்கும் அவற்றை துய்த்தல் அரிதாகும்.